காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். காடு திறந்தே கிடக்கின்றது, காற்று மலர்களை உடைக்கின்றது, கண்கள் திறந்தே கிடக்கின்றது. நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் பைன் ஃபாரஸ்ட். அதாடி இவ்வளவு ஒசாரமா வளர்ந்துருக்கு இந்த மரம். இந்த மரத்துல ஏறி போனா வானத்துக்கே போயிடலாம் போல, அவ்வளவு ஒசாரமா இருக்கு. ஏன் சரிமுத்து, நம்ம ஊர் தென்னை மரத்தை விட இவ்வளவு பெருசா இருக்கே. இந்த மரத்துல என்ன காய் காய்க்கும்? மாங்காய் முளைக்கும். பறிச்சிட்டு போவோமா? ஊர்ல போய் ஊறுகாய் போடுவோம். ஏ சொரிமுத்து, கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லப்பா. தெரியாம தானே கேக்குறோம். இது பைன் மர காடுனே, இங்க பைன் மரம் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அது என்ன மரம்? அதே என்னாச்சு, அந்த மரத்துக்கு பேரு பைன் மரம். அப்படின்னு பைனாப்பிள் முளைக்குமோ? ஆமா, தேங்காயே முளைக்காதுன்ட்டான், இங்க பைனாப்பிள் எப்படி முளைக்கும்? என்ன சரிமுத்து, என்ன இந்த மரத்தோட ஃபேமஸே இந்த அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்கிறது தானே. பாருங்களேன், அண்ணாந்து பாருங்களேன், வானத்தை தொடுற மாதிரி இருக்கு. ஒரே நெட்டா போகுது பாருங்க. இதுல பைன் காயின்னு ஒரு காய் முளைக்கும்னே, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல எல்லாம் இந்த மாதிரி மரம் எல்லாம் உயரமாத்தே வளரும். நீங்க கொடைக்கானல்ல பாருங்களேன், எங்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்தாலும் எல்லா மரமும் ரொம்ப வளர்ந்து ஒசாரமாதே நிக்கும். நம்ம ஊர் வேப்ப மரம் புளிய மரம் மாதிரி அடர்த்தியாலாம் போகாது. அதானப்பா, எந்த மரத்தை பார்த்தாலும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு நிழலும் கிடையாது, ஒன்னும் கிடையாது எந்த மரத்துக்கும். அது கொடைக்கானல் டவுன் இருக்குல்லனே, அங்க அந்த மாதிரி மரம் 1-2 இருக்கும். நம்ம இப்ப மலைக்கு வந்துட்டோம், காட்டுக்குள்ள. இங்கெல்லாம் அந்த மாதிரி மரமே அதிகமா பார்க்க முடியாது. என்னமோ அது வளர்ந்து நிக்குது, நம்மள மாதிரி டூரிஸ்டுகளும் வந்து வந்து பாக்குறோம். ஏக்கா, ஆனா ஒண்ணு, இந்த யூகலிப்டஸ் மரம் இருக்குல்லக்கா, அதுவும் இந்த மாதிரியே ஒசாரமா வளர்ந்து நிக்கும். அந்த மரம் மாதிரியே இந்த மரமும் ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் தான். படுத்துக்கிட்டுதான் பார்க்கணும் போலயா இந்த மரத்தை எல்லாம், கழுத்து வலிக்குது. அதானே இந்த மரத்தோட ஸ்பெஷலு. சரி வாங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். பாருங்க, இப்ப நம்ம குணா குகைக்குள்ள போக போறோம். எல்லாம் சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு மேலையும் கீழையும் கண்ணை வச்சு நடக்கணும். ஏதாவது குழிக்குள்ள தொப்பு கடின்னு உளுந்துறாதையே பாத்துக்கங்க. தூக்கி விட்டு பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. சொரிமுத்து, குணா குகைக்கா போக போறோம். அந்த கமல் ஒரு படத்துல கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பாரு ஒரு பிள்ளைய. சொரிமுத்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த குணா குகைக்குள்ள ஒரு பெரிய குழி இருக்கான். அந்த குழிக்குள்ள உளுந்தவங்கெல்லாம் இது வரைக்கும் யாருமே வெளியே வந்ததே கிடையாதான். உளுந்த உடனே செத்து போயிருவாங்களாம். இது ஒரு பேய் குழியாம். அந்த குழிக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே பேய் அப்படியே முழுங்கிருமா. நீங்க என்ன ட்ரெண்டிங்லே இல்ல. இந்த குழிக்குள்ள உளுந்தவங்கெல்லாம் யாரும் வெளியே வர முடியாதுங்கிற ஹிஸ்டரி எல்லாம் மாத்திட்டாங்க. இங்கேயும் மரம் ரொம்ப ஒசரமா வளர்ந்துருக்கப்பா. என்னை போதும்னே தலைய குனிங்க, அப்படியே கழுத்து பிக்ஸ் ஆயிர போகுது. நான் தான் சொன்னேன்ல, இந்த கொடைக்கானல் முழுக்க எல்லா மரமும் அப்படித்தான் இருக்கும்னு. சொல்லுங்க, என்னமோ சொன்னேன், அதை சொல்லு. அதாவதுக்கா, இந்த கொடைக்கானலுக்கு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு டூர் வந்திருக்காங்க. இந்த குணா குகை இருக்குல்ல, அதுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி உள்ள போய் அந்த குழிக்குள்ள ஒரு பையன் உளுந்துட்டாப்படி. அவ்வளவுதான், அப்ப சோழி முடிஞ்சது. அதே இல்ல, அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குழிக்குள்ள விழுந்த அந்த பையனோட ஃப்ரெண்டு கயிறு கட்டி உள்ள நுழைஞ்சு அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டாரு. நல்ல கதை சுத்து, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நல்ல ரீல் விடுவேன். ரீல் விடுறேனா? நெசமாதான்க்கா. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அந்த பையனை அப்ப குழிக்குள்ள தள்ளி விட்டியா, இல்லாட்டி வெளியே தூக்கிட்டு வரத பாத்தியா? அதானே, அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி என் தலையில கைய வைக்கலைன்னா உங்களுக்கு. ஏக்கா, அந்த கதையை இப்ப படமா எடுத்திருக்காங்கக்கா. ஊரு பூரா அந்த படத்தை பத்தி தான் பேச்சா கிடக்கு. இப்ப கொடைக்கானல் நம்பிட்டு கூட்டம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்படியா? படமாவா எடுத்திருக்காங்க? ஆமாக்கா, போனை எடுத்து பாருங்க. போனை ஓபன் பண்ணாலே அந்த படம் தான், அந்த பாட்டு தான். அப்படின்னா சரிமுத்து, வா நம்மளும் அந்த குழியை போய் பார்ப்போம். போய் பார்த்து சும்மா அந்த குழி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் சரிமுத்து. அங்கிட்ட எல்லாம் போக கூடாதுக்கா.
ஏன் ஏன்னா போய் பார்த்து பெற விழுந்துட்டீங்கன்னா யார் தூக்கி விடுவாங்கள? என்னமோ அந்த பையன் பொழைச்சது கடவுள் புண்ணியம். அந்த குழிக்குள்ள உளுந்த வேகத்துக்கு அந்த பாறையில மோதி மோதியே அந்த பையன் தலை சுக்கு நூறா செதறி இருக்கும். ஆனாலும் அந்த பையன் நல்லபடியா பொழைச்சு வெளியே வந்துட்டாரு. அந்த பையனை எல்லாரும் கடவுளா பாக்குறாங்களாங்க்கா. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த குழிக்குள்ள உளுந்த பையன் கடவுள் இல்ல, அந்த உளுந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு பையன் உள்ள நுழைஞ்சா அப்படி இல்ல, அந்த பையன் தான் கடவுள். அந்த பையன் காலை தொட்டுதான் எல்லாரும் கும்பிடணும். உண்மைதானே உண்மைதானே, அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்னே. சரி வாங்க மேல போவோம். சொன்னது ஞாபகம், மேலே கீழையும் கண்ணை வச்சு நல்லா பார்த்து நடக்கணும். பூரா தர பூரா வேற கிடக்கும். கொஞ்சம் தட்டி விட்டதுன்னா போதும், உளுந்து மூஞ்சி மொசரையெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்திக்கிறாப்புல இருக்கும். ஆத்தி இது என்ன இப்படி பெரிய வேறு? இந்த கமலஹாசன் அந்த அபிராமி பிள்ளைய கடத்தி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் அந்த குகையில கொண்டு வந்து ஒளிச்சு வச்சதுக்கு அந்த கொடைக்கானல் அடிவாரத்துல அந்த பிரெயின் பூங்கா, அந்த ரோஸ் கார்டன் அப்படி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. போலீஸ்காரங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஆமா, உங்க அளவுக்கு அவருக்கு விவரம் பத்தாதுல்ல பாவம். ஆளு மண்டையும் பாரு, கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறதே யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இதுல ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி பிரெயின் பூங்காவிலையும் ரோஸ் கார்டன்லையும் கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கணுமா? போங்கக்கா, போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, போங்க, தடுக்கி இடிக்கி விழுந்துடாதீங்க. நான் ஒரு ஈஸியான ஐடியா கொடுப்போன்னு பார்த்தேன். காட்ட கலந்து காக்கட்டி போங்க. பார்த்து நடங்கண்ணே, பார்த்து நடங்க, தட்டி கிட்டி விட்டுற போகுது. பார்த்துதே நடக்கணும் போல, பயமா இருக்கு பார்த்தாலே. பாம்பு கணக்கட்டி நெளிஞ்சு நெளிஞ்சில போகுது. மெல்ல போங்க, மெல்ல போங்க, யாரும் தடுக்கி கிடிக்கி குழிக்குள்ள விழுந்துறாதீங்க. ஐசு பாப்பா, பாப்பா அக்கால பாத்துக்கடா. சரிப்பா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. ச்சே, நம்ம கிட்ட போன் இருந்தா ஒரு போட்டோ எடுத்து அப்படி ஸ்டேட்டஸ் போடலாம். என்ன ப்ரோ? எங்க அப்பா கிட்ட போன் வாங்கிட்டு வரவா? உங்க அப்பா கிட்ட போனை வாங்கிட்டு வந்து போன் மட்டும் தானே இருக்கும், அதுல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்காதுல்ல. ஏக்கா எங்க போற? இங்கே இரு. என்ன ஒரு கோடு கூட காட்ட மாட்டேங்குது? இங்க நெட்வொர்க்கே கிடைக்காதோ? சார், நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கோம், கொடைக்கானல் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இது நோ நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா. என்ன அப்புறம் எப்படின்னே கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி தான் சார். அவங்க டூரிஸ்ட் வேன்ல தானே வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இது ஒன்லி ஒன் வே மட்டும்தான் சார். இந்த பக்கம் ரிட்டர்ன்ல வரவே முடியாது. அப்படியே நெடுக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க ஒவ்வொரு இடமா நின்று நின்று பார்த்துட்டு போவாங்க. நம்ம எந்த இடத்துல நிக்க போறது இல்லையில. அந்த வேன் பார்க்கிங்ல இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அந்த வேன் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல சார்? ஆமா, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன, போற வழியில எல்லாம் அந்த வேன் நிக்குதான்னு பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். அந்த வேன் நின்னாச்சுன்னா அங்கதான் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறேன், நீங்க அந்த பக்கம் ஜன்னல் வழியா வண்டி எங்காவது நிக்குதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. எப்படியும் இந்த டிராஃபிக்ல நம்ம மெல்ல மெல்ல தான் ஊர்ந்து போறாப்புல இருக்கும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். சரிங்கண்ணா. ஏ பூமாரி, நான் தான் கமலா, நீ தான் அபிராமியா. நான் உன்னை கொண்டு போய் அந்த குகைக்குள்ள ஒளிச்சு வைக்கிட்டா? அந்த குகைக்குள்ள எல்லாம் போகவே விட மாட்டாங்க கார்த்தி. இல்லல, சும்மா சொன்னேன். இந்த மரத்தை குகைன்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கு பின்னாடி நான் கொண்டு உன்னை ஒளிச்சு வைக்கிட்டா? அப்படியே நான் அந்த பாட்டு பாடுறேன், நீ லெட்டர் எழுது. குமார் மாமா இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாரா? வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இங்க இருக்கோம்னு அவருக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிச்சு வரட்டும், நீ தானே சொன்ன. என்னல? ஆமா, நீ எதுக்கு இப்ப டைட்டானிக் ஹீரோ மாதிரி ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயுமே அந்த வண்டி நிக்கலையே. என்ன அவங்க ஒரு இடத்துலயும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிப்பாட்டி பார்த்துருந்தாலும் இந்நேரம் குணா குகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அங்க நிப்பாட்டுறேன், நீங்க உள்ள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்களா? அங்க நான் இறங்கி போய் பாக்குற நேரத்துக்கு அவங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா. இல்ல, ஏன் சொல்றேன்னா மற்ற இடத்துல வந்து வண்டியை ரோட்டோரமா நிப்பாட்டி வைப்பாங்க. குணா குகையிலன்னா பார்க் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் விசாலமா இருக்கு. அந்த இடத்துல தான் பெரும்பாலும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதனால இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஓரம் கட்டி நிப்பாட்டுறேன், வண்டி இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா நீங்க ஒரு எட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே.
நான் கடை வச்சு சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொடைக்கானல் குணா குகைக்கு வருவேன். இங்கே வந்து அதே பாட்டை பாடி ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுவேன். அது வரைக்குமா அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கும்? ட்ரெண்டிங்கில் இல்லைன்னா என்ன ப்ரோ, நம்ம புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கி விடுவோம். கடவுளே, வேன் இங்கதான் நிக்குது, அப்ப ஐஸ் இங்கதான் இருப்பா. ஆனா நெட்வொர்க் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் லைட்டா ஒரு கோடு தெரிஞ்சது, அதுக்குள்ள காணோம். என்ன ஆச்சு ஐஸுக்கு? ஏன் அப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணா? அபிராமி அபிராமி, ஒரே ஒரு கோடு வந்தா கூட போதும். ஐசு, குமாரனே, ஐசு, 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 என்னம்மா ஆச்சு ஐசு? கண்ணெல்லாம் சொருகுது. ஐசு, ஐசு, இங்க பாருமா. ஐசு, 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 நீ ஒரு தடவை பாரு ஐசு. எம்மா, எப்பா, இங்க வாங்க. எம்மா, அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டேய், ஏங்க, இந்த வந்துட்டேன். ஏங்க, கிளம்பிட்டீங்களா? ஆமாடா. சரி, நான் எப்படா கூப்பிடுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? கூப்பிட்ட உடனே ஒரு குதி போட்டுக்கிட்டு ஓடி வரீங்க. ஆமாங்க, நீங்க இவ்வளவு நேரம் தனி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் ஆபீஸ் கிளம்பணுங்கிறதுக்காக ட்ரெஸ் மாத்துறதுக்கு ரூமுக்குள்ள போனீங்க. அதான் எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருந்தேன், எப்படா கதவு திறக்கும்னு. ஏங்க, மத்தியானம் சாப்பிட வந்துருவீங்களா? ஏண்டா, நான் என்ன பக்கத்து தெருவுக்கா போறேன்? மதுரைக்கு போறேன்டா. அப்ப சாப்பாடு கொண்டு போயிடுறீங்களாங்க? உங்களுக்கு, குழந்தனாருக்கு, வெண்ணிலாவுக்கு 3 பேருக்கும் சேர்த்து ஹாட் பேக்ல வச்சு கொடுத்துறேன். அப்படியா? உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போது? சமைச்சு வச்சாச்சு, எடுத்து வச்சு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். எடுத்துட்டு வரட்டுமா? சரிடா, எடுத்து வைங்க. அம்மா, வெண்ணிலா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டா. கேட்டீங்களாடா? எங்க, நான் அதை பத்தி பேச வந்தாலே ஓடி ஓடி போறா. ஆமா, குழந்தனார்கிட்ட நீங்க கேட்டீங்களா? அவன் காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டான். ஏங்க, எதுக்கு இந்த 2 பேரும் இப்படி ஓடி ஓடி ஒளியறாங்க? அப்போ பதில் சொல்றதுக்கு தயக்கம்னு அர்த்தம். அப்ப நான் சொன்னதுதான் காரணம். என்னலா வரட்டும், என்னங்க கேப்போம். அக்கா, என்னக்கா கூப்பிட்டீங்க? வெண்ணிலா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நானும் மாமாவும் நேத்துல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரிடா, நீங்க பேசுங்க, நான் கார்ல இருக்கேன். மாமா, நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல, இருங்க. இல்லம்மா, நீங்களும் உங்க அக்காவும் பேசுறீங்கல்ல, பேசுங்க. இல்ல மாமா, நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்றதுனா பேசுறதுனா கூட தயக்கமா இருக்கும். ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு சொல்றதுக்கு எந்த தயக்கமும் வரல. நீங்க இருங்க மாமா. அது வந்து வெண்ணிலா, உனக்கும் கொழுந்தனாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நாங்க யோசிக்கிறோம். பரிசம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் உங்ககிட்ட முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசலான்னு இருக்கோம். நீ உன்னோட விருப்பத்தை சொல்றியா? அக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெண்ணிலா, இருந்தாலும் உன்னோட கருத்து, உனக்குன்னு ஒரு பிரியம் இருக்கும்ல. இப்ப பண்ணிக்கலாம், இல்ல இன்னும் 1 வருஷம் போகட்டும், இல்ல படிப்பு முடியட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல. அக்கா, அப்படின்னா நான் படிப்பு முடியட்டும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உங்க கொழுந்தனாரு தான். கொழுந்தனார் என்ன சொல்றாரு? அவர் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சரி வெண்ணிலா, உனக்கு என்ன தோணுது? வெண்ணிலா, வாங்கக்கா. ஏய் வெண்ணிலா, என்னங்க ஓடிட்டா? அப்ப சரி, நான் அம்மா கிட்டையும் வெண்ணிலா அப்பா கிட்டையும் பேசிட்டு அப்படியே நம்ம தாய் மாமா வீட்லயும் அக்கா வீட்லயும் போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடட்டுமா? இப்போ வாங்க. இல்லடா, இப்போ ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து. சரிங்க. அப்புறம் நீங்க குழந்தைகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. இல்லாட்டி சாயங்காலம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டீ குடிப்போம்ல, அப்ப இந்த பேச்சை மெல்ல நான் எடுக்கிறேன். சரிம்மா. வெண்ணிலா அவங்க அப்பாவுக்கும் கால் கட்டு பிரிச்சாச்சு, மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒன்றும் கவலை இல்லை. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? இந்த 1 நிமிஷங்க, சாப்பாடு ஹாட் பேக்ல எடுத்து வச்சிடுறேன். ஏங்க, கொழுந்தனாரு மதுரை வரைக்கும் பைக்லயே போயிருக்காரு. பேசாம இன்னொரு கார் வாங்கிடலாம்லங்க. வாங்குவோம்டா, அடுத்த மாசம் வாங்குவோம். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? நீங்க முழுக்கை சட்டை போடுறீங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என்னங்க? இல்ல, சரி, நீங்க முடிச்சிருங்க. முழுக்கை சட்டை எடுக்கிறீங்க, அப்படி கை ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி சட்டை எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்க அதை முழங்கை வரைக்கும் மடிச்சு விடுறீங்க? அப்படின்னா பேசாம அரக்கை சட்டையை எடுக்க வேண்டியதானே? எது மறந்தாலும் தங்க பிள்ளைக்கு இந்த சந்தேகம் மட்டும் போகாது போல. ஏங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இதை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்கீங்க.
அப்படியா? சரி, அப்ப என்ன பதில் சொன்னீங்க? என்னத்த சொல்ல? ஏங்க சொல்லுங்கங்க, எதுக்குங்க மடக்கி விட்டுருக்கீங்க? எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் பண்றீங்க. நாங்கெல்லாம் பாருங்க, முழுக்கை வேணுமா முழுக்கை தைக்கிறோம், முக்கா கை வேணுமா முக்கா கை, அரைக்கை வேணுமா அரைக்கை, காக்கை வேணுமா காக்கை, எப்படி தைக்கிறோமோ அப்படித்தானே போடுறோம். முழுக்கை தைச்சிட்டு மடிச்சு மடிச்சா விட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வேணும்னா பேசாம இந்த ஷர்ட்டை கலட்டி போட்டுட்டு ஆபீஸ் போகட்டுமா? எங்க பதில் சொல்லுங்கங்க, என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கங்க. அடியே, ஆபீஸ் போற நேரத்துல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? எதுக்கு மடக்கி விடுறீங்க? நாளைக்குல இருந்து தம்பி இன்னைக்கு எனக்கு தெரியாம கொல்லப்பக்கம் வழியா ஆபீஸ் போன மாதிரி நாளையில இருந்து நானும் உங்களுக்கு தெரியாம கொல்லப்பக்கம் வழியா ஆபீஸ் போயிருவேன். அப்படியா? அப்போ இன்னைக்கு குழந்தை நேரம் உங்களுக்கு தெரியாம கொல்லப்பக்க வழியா ஆபீஸ் போனாரா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவர் போயிருக்காரு. அப்போ டேய், டைம் ஆச்சு, நான் போய் வண்டியை தொடச்சு ஸ்டார்ட் பண்றேன், நீங்க சீக்கிரமா கொண்டு வாங்க. சரிங்க சரிங்க. ஏங்க, என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல, பதில் சொல்லாம ஓடுறீங்க? ஓடிட்டாரு. எதுக்கு அப்படி மடக்கி மடக்கி விடுவாங்களா இருக்கும்? என் மதிய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. பாவம், இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அம்மா, கை காலெல்லாம் ஒரே வலி. நம்ம ஊர்லனா காலையில எந்திரிச்ச உடனே தூக்குவாளியை தூக்கிட்டு பால் வாங்க போவோம்மா, இல்லாட்டி பால்காரன் மணி அடிச்சுக்கிட்டு வருவான். இங்க என்னடான்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே கதவுல ஒரு பைய தொங்க விட்டுட்டு தூங்கிடுறாங்க. பால்காரன் அதுல காலையில பாக்கெட்டை போட்டு போயிடுறான். அந்த பாலை குடிச்சாலே சளி கட்டுதப்பா. என்ன கதவு வெளியே போட்டி இருக்கு? எங்கேயாவது கடைக்கு இருந்து போயிருக்காளா? என் மகளுக்கு மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பு. காலையில வெள்ளடத்திலேயே எந்திரிச்சிடுறா. வளரே வளரே. மதி மதி வளரே வளரே. மதி மதி. அங்கிட்டு இருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. மதி மதின்னு யார் கூப்பிடுறா? யார் கூப்பிடுறா? வளரே வளரே. உள்ள இருந்து யார் கதவு தட்டுறாங்க? மதி மதி. வந்துட்டீங்களா? வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அம்மா கிடைச்சானா? யாரு, உங்க மருமகனா? அந்த மாதவன் தான் சார். கிடைச்சிட்டாருமா. எங்க போய் தொலைஞ்சானா? மதி. இன்னமா எந்திக்காம இருக்காங்க? அடியே, என்னை உள்ள வச்சு போட்டுட்டு எங்கடி போன? எங்க அத்தை குரல் மாதிரி இருக்கு. இத்தே இத்தே. இது மாப்பிள குரல் மாதிரி இருக்கு. மாப்பிள மாப்பிள, கதவு வெளிய போட்டு இருக்கு, திறங்க. இத்தே, மதி எங்கத்தே? இது என்ன கொடுமை? மதினா யாரு? ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இவர் செல்ல பேர் வச்சிருப்பாரோ? இத்தே, மதி எங்கத்தே? இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிள்ளையை கொண்டு வந்து என் மக இருக்கிற வீட்டுல குடி வச்சதும் இல்லாம அந்த பிள்ளைக்கு செல்ல பேர் வேற வச்சு கூப்பிடுவாரு. அந்த செல்ல பேரை சொல்லி என்கிட்டயே வேற கேக்குறாரு. மாப்பிள. இத்தே, மதி என்ன பண்றா? தூங்குறாளா? மாப்பிள, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மதியை கொண்டு வந்து இங்க உங்க வீட்டுல குடி வச்சிருப்பீங்க? எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்கல மாப்பிள. இவங்களுக்கு இது கேட்கறதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா? இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் முதல் தடவையா வீட்டுக்கே வந்திருக்கேன். வந்ததும் வராததுமா இது கேட்கணுமா? இத்தே, அவளாதானே என்னை தேடி வந்தவளை விரட்டி விடுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவளை வச்சு வாழ்றதுக்கு தானே நான் இருக்கேன். மதி இல்லாம என்னால இருக்க முடியாது. இது என்கிட்டயே சொல்றதுக்கு இந்த மனுஷனுக்கு எப்படி தைரியம்? மாப்பிள, முதல்ல கதவை திறந்து விடுங்க. இன்னைக்கு உங்களை நாலு கேள்வி கேட்காம என் மனசு ஆறாது. இத்தே, மதி எங்கத்தே போயிருக்கா? அங்க டிவி கிட்ட ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த ஷெல்ஃப்ல ஒரு சாவி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கதவை திறங்க. டிவி கிட்டயா? சரி, இன்னைக்கு கதவை திறந்ததுக்கு அப்புறம்ல இருக்கு இவருக்கு. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் கூட நம்ம ஊர்ல அந்த பிள்ளை விஷயத்துல இவரை தப்பாவே நினைச்சிட்டோமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மனுஷன் அப்படித்தானே இருக்காரு. பக்கத்து வீட்டு பிள்ளைய கொண்டு வந்து என் மக இல்லாத நேரம் குடி வச்சதும் இல்லாம மாதவியை சுருக்கி மதியம் மதி. மாதவிங்கிற பேரே 3 எழுத்துட்டேன், அதையும் சுருக்கி 2 எழுத்தா கூப்பிடணுமா? அவ்வளவு பிரியம் இந்த மனுஷன். என் மகளை தவிர எல்லா பொண்ணுங்க மேலேயும் பிரியமாட்டே இருக்காரு. என்ன பொழப்போ இந்த பொழப்பு. இத்தே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். இத்தே, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். சரி, உங்க மக என்ன செய்யறா? வாங்க, இப்ப வாட்சி என் மகளை பத்தி கேட்கணும்னு தோணுச்சே. ஏன் தே அப்படி சொல்றீங்க? சரி, அவளை எங்க? அவ எங்க வீட்டுக்குள்ள இருக்கா? அவளையும் காணும் தான் நிக்கிறாங்கல்ல, இவங்க பிள்ளையும் காணும். எங்கயாவது கடைக்கு போயிருப்பாங்களா என்னமோ? கடைக்கா?
கடை இங்க குவார்டர்ஸ் வாசல்ல தானே இருக்கு. நான் வரும்போது பார்த்தேன் கடையில இல்ல. அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? இது எனக்கு என்னத்தே தெரியும்? என்னைய கேக்குறீங்க? உங்க கூட தானே இருந்தா. கூட நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிதான் நான் வேலையை முடிச்சிட்டு வருவோன்ட்டு இவ்வளவு நாள் வராம இருந்தேன். அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? நேத்து நைட்டு இங்க வராண்டாவுல 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனா உங்களை நம்பி என் பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு என் மக சீரழிகிறா. இது அப்படிலாம் பேசாதீங்க தே. சரி நான் போய் கீழே பக்கத்துல எங்கேயும் போயிருக்காளான்னு பாத்துட்டு வர்றேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் ஸ்பீக்கிங். என்னது? மிஸ் கோமலவல்லி, எஸ் சார். நீங்க கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, பட் ஐடில உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல இல்லையா? எஸ் சார். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 6 months. 1 year உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்களுக்கு எங்க போனாலும் இந்த கண்டிஷன் தான். எஸ் சார், ஐ நோ. ஓகே, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி தருவாங்க, வாங்கிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, தேங்க் யூ சார். யா, வெல்கம். ப்ரோ, இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் கேண்டிடேட் அரவிந்தும் விக்னேஷும் வெயிட் பண்றாங்க. என்ன பண்ண ப்ரோ, நீ அவங்கள இன்டர்வியூ பண்றியா? என்னே அரவிந்தனே, உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறதுல ஏதாவது வருத்தம் இருக்கானே? அப்படிலாம் எதுவும் இல்லைடா. எங்கேனா என்ன, வேலை கிடைச்சா பார்க்க போகிறோம், வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா கெத்தாக இருந்தீங்க, பேங்க் கேஷியர். இப்போ அதுவும் இவங்கிட்ட அப்படி பார்த்தா நீயும் தான் வந்திருக்க. என்னே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? வெண்ணிலா தினமும் சாயங்காலம் இங்கே தான் வரப்போகிறாளாம். அதுக்காக தான் நான் இங்கே வேலையில் சேரலான்னு வந்திருக்கேன். இந்தா அவள் வர்றா. என்ன கோழி, என்னாச்சு? நான் செலக்ட் ஆயிட்டேன்ப்பா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் அதெல்லாம் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிடுவான்னு எனக்கு முதல்லயே தெரியும். அப்படியெல்லாம் நீ நினைக்காத. தெரிஞ்சவாங்கிறதுக்காக எல்லாம் என்னை வேலைக்கு எடுக்கல. நான் இந்த வேலைக்கு உண்டான படிப்பு முடிச்சிருக்கேன், அதுக்காக எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம கோர்ஸை நல்ல மார்க்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. நீ இந்த கோர்ஸ் முடிக்கலைனாலும் அவன் உன்னை வேலைக்கு எடுத்திருப்பான். நீ கருப்பண்ணனை பத்தியும் முத்துவை பத்தியும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் பர்சனலா என்னைக்குமே பிசினஸ்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆமா, இவ பெரிய இவளுக்கு எல்லாம் தெரியும். பா லூசு, வாங்கிட்ட போய் சொன்னேன் பாரு. அரவிந்த், நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? நான் எம்காம் சிஏ. எம்காம் சிஏவா? ஓகே ஓகே. ஆமா, நீங்க எப்படி இங்க இன்டர்வியூக்கு வந்தீங்க? உங்களுக்கு தான் இவங்களை கண்டாலே பிடிக்காதே. இங்க பாரு, நானும் அப்படித்தான். வேலையும் பர்சனலையும் என்னைக்கும் போட்டு குழப்ப மாட்டேன். சரி, அடுத்து உங்களை தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா இருங்க. ஆனா அரவிந்தண்ணே, அவங்க உங்களையெல்லாம் வேலைக்கு எடுக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தேன். அதுலயும் உள்ள கருப்பண்ணை வேற இருக்காராம். போடா, என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு வேலை கொடுத்தா பார்ப்பேன், இல்லைன்னா வேற கம்பெனியை பார்க்க வேண்டியதான். ஆமா, அவரை கேக்குறியே, நீ எந்த தைரியத்துல வந்திருக்க? கருப்பண்ணை இருக்கிற தைரியத்துல தான். உனக்கே வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்காதா? நீ முத்துவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு, நான் முத்துவுக்கும் ஃப்ரெண்டு, கருப்பண்ணனுக்கும் தம்பி மாதிரி. என்ன ப்ரோ, நீ இன்டர்வியூ பண்றியா அவங்க 2 பேரையும்? நீ எந்திரி. ஓ தேங்க் காட், நீ பண்றியா? ரொம்ப நல்லது. எனக்கெல்லாம் அவங்க 2 பேர் மூஞ்சிலையும் முழிக்கவே பிடிக்கல. நீ எந்திரி, அவங்க 2 பேரையும் வெண்ணிலா இன்டர்வியூ பண்ணட்டும். நானா? மாமா நானா? வேண்டாம். நீங்க தான் பண்ணணும். மாமா வேண்டாம் மாமா, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நோ மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, வேண்டாம் மாமா. ப்ரோ, இவளுக்கு என்ன ப்ரோ தெரியும்? மாமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாமா. நோ, நீங்க தான் இன்டர்வியூ பண்ணணும். இவ்வளோ நேரம் மொத்தம் இன்டர்வியூ பண்ணதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. மாமா, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். டேய் எந்திரி. மாமா வேண்டாம் மாமா. வெண்ணிலா, இது உங்க கம்பெனி. வந்திருக்கிறவங்க உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒன்றும் பூதமோ பிசாசோ கிடையாது. நீங்க கேள்வி கேட்க போறீங்க, அவங்க பதில் சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் கேள்வி கேட்க தெரியாது மாமா, நான் ஒன்னும் கேட்டுக்கிட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க 2 பேரையும் நீங்க தான் இன்டர்வியூ பண்ணணும், பண்றீங்க. ப்ரோ என்ன ப்ரோ, அவங்கிட்ட போய் இவ்வளவு தனியா? தம்பி, நீ முதல்ல எந்திரி. அந்த சீட்ல வெண்ணிலா உட்காரட்டும். ஓ மை காட். முத்து வேண்டாம் முத்து, மாமா கிட்ட சொல்லுங்க வேண்டான்னு. ப்ரோ ரொம்ப பயப்படுறா ப்ரோ.
நீ எந்திரிடா முதல்ல. எந்திரிச்சு வெண்ணிலா வந்த சீட்ல உட்கார சொல்லு. வா வெண்ணிலா, இங்கிட்டு வா.